ஹே கைஸ், 5 அண்டு 6 இந்த 2 நாள் வந்து சிவி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 நாளில் எப்படி வந்து சிவி போயிருக்கு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் வந்துட்டு லேட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டே வந்துட்டே வந்து லேட்டாக தான் விட்டுருக்காங்க. அதாவது மார்னிங் போனவங்களே வந்து அவங்களுக்கே வந்துட்டு 6 அந்த மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மதியம் போனவங்களுக்கெல்லாம் நைட்டு 11 வரைக்குமே வந்து சிவி வெரிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கு. அதுவே வந்துட்டு இன்றைக்கி 6ஆம் தேதி வந்து ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. காலையில் 9 மணிக்கு 9-9:15 உள்ளே விட்டுருக்காங்க. 9:30க்கு போனவங்க 11:30 12:30க்குள்ளே வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. 12:30க்கு வெளியே வந்துடுற மாதிரி. அதுக்கப்புறம் 1:30க்கு வந்து போனவங்க வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சு குயிக்காக வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஷெட்யூல் படி கரெக்டாக போயிருக்கு. நேற்று ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு சீக்கிரமாக விடாமல் கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெரிஃபிகேஷனில் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்களா அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். ஓகேவா. மற்றபடி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே அங்கே கிடையாது. ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கரெக்டாக அந்த கால் லெட்டர் ஆர்டரில் நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து கால் லெட்டரு, அனெக்சர் 1, அனெக்சர் 2, அதே மாதிரி மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே இந்த ஆர்டரில் இந்த 20 சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் பர்ஃபெக்ட் ஆர்டரில் எடுத்துகிட்டு போயிருங்க. அதாவது சில நடுவுலையெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு இருக்காது. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களை என்னெல்லாம் கொண்டு வர சொன்னாங்களோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். மற்றபடி எந்த ஹெல்ப்னாலுமே அவங்களே பார்த்துட்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா அவங்களே அதை மார்க் பண்ணி கரெக்ஷன் அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ பெருசாக வந்துட்டு பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா. நீங்கள் அனெக்சர் 1, அனெக்சர் 2 வந்துட்டு ஒரிஜினல்ஸை 2 காப்பியில் நீங்கள் வந்து ஃபார்மில் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அனெக்சர் 1 ஃபார்மில், அதே மாதிரி அனெக்சர் 2 ஃபார்மில் 2 காப்பியில் சைன் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரிஜினல்ஸை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அந்த அனெக்சர் 1 ஒரிஜினலில் வைக்க மாட்டோம். அந்த ஜெராக்ஸ் காப்பி அவங்கக்கிட்ட கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதில் தான் வந்துட்டு அனெக்சர் 1, அனெக்சர் 2 காப்பீஸை ரெண்டு காப்பியுமே ஒரிஜினலாக நீங்கள் வந்து கஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கின அந்த காப்பி தான் நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுப்போம்ல அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுற இந்த ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் தான் போடணும். நாம் வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அதில் கரெக்டாக நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனோ அதே மாதிரி தான் அந்த ஆர்டரில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் தான் நாம் போடணும். அதே மாதிரி சிவி அந்த பிளேஸு டேட்டு கேட்டிருந்தாங்க. பிளேஸ் வந்து சென்னை, அந்த எந்த இடம் சென்னை தானே, சென்னை போட்டுக்கோங்க. டேட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன சிவி டேட்டோ அதை தான் போடணும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த ஆர்டரில் கொண்டு போயிட்டீங்கன்னா எந்த பயமும் இல்லை. பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. பர்சன்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஜி கன்சாலிடேட்டடில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பார்ட் 3 மேஜர் மார்க்ஸை மட்டும்தான் நீங்கள் எடுத்து போட்டிருப்பீங்க பர்சன்டேஜாக. பட் லாங்குவேஜையும் நீங்கள் வந்துட்டு சேர்த்து வந்து மார்க் போடணும். சேர்த்து வந்து பர்சன்டேஜ் போடணும், ஆவரேஜ் பண்ணி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாங்குவேஜ் ப்ளஸ்ஸு மேஜர் இந்த 2யுமே சேர்த்து பர்சன்டேஜ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல தான். நீங்கள் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி எப்படி கால்குலேட் பண்ணி வச்சிங்களோ அந்த பர்சன்டேஜை நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் எந்த ரீரைட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஓவர் ரைட்டிங்கோ அந்த ஒயிட்னரோ எதுவுமே நீங்கள் வைக்காதீங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அவங்களே அந்த இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணி அவங்களே வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து ஒரு சில இடத்துல வேரி ஆகுது. ஓகேவா. ஒரு சிலர் வந்து மேஜரே ஓகே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா லாங்குவேஜ் போட சொல்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓகே, மற்றபடி வந்துட்டு சிவிக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், எந்த பயமும் தேவையில்லை. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.